ஹாய் நண்பா, உங்கள் தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு புவிசார் குறியீடு. ஓகேங்களா? நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பொருளுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறோன்ட்டு தெரிஞ்சிட்டாலும் இல்லைனாலும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறனால என்னென்ன இதுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் எதர்ச்சியாக போகும்போது அந்த இடத்துல என்ன பொருள் வித்தியாசமாக இருக்கும், அந்த இடத்துல என்ன பொருள் ஃபேமஸாக இருக்கும், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4 பேருக்கு தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லி தருவோம். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ரிலேட்டடாக எஸ்ஏ எக்ஸாம், பிஎஸ்சி, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாமும் ஜென்ரல் நாலேஜாக இந்த கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சேலம் சுங்கடி, அப்புறம் காஞ்சி பட்டு, பவானி ஜமக்காலம், மதுரை சுங்கடி சேலை, கோயம்புத்தூர் இரவே மாவு, அரபிப்பொறி, தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மை, தஞ்சாவூர் ஓவியம், சுவாமிமலை வெண்கல சிலை, நாச்சியார் கோவில் விளக்கு, ஆரணி பட்டு. ஓகேங்களா? அடுத்தது கோவை கோர கட்டன் புடவை, சேலம் வெண்பட்டு, கிழக்கிந்திய தொழிற்சாலை. ஓகேங்களா? விருப்பாச்சி வாழை, சிறுமலை மலை வாழைப்பழம். ஓகேங்களா? சிறுமலை மலை வாழைப்பழம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்கூல் புக்கில் தமிழில் ஒரு டாப்பிக்காக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பத்தமடை பாய், செட்டிநாடு கொட்டான், தஞ்சாவூர் வீணை, ஈரோடு மஞ்சள், மதுரை மல்லி. அடுத்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, மகாபலிபுரம் கற்சிற்பம், நாகர்கோவில் கோவில் நகை, பழனி பஞ்சாமிர்தம், தோடா எம்ப்ராய்டரி. இது சத்தியமாக அது என்னன்னு தெரியல எனக்கு, எந்த ஊரில் இருக்குதுன்னு. திருப்போணம் பட்டு, கொடைக்கானல் மலைப்பூண்டு, திண்டுக்கல் பூட்டு, கண்டாங்கி புடவை, கோவில்பட்டு கடலை மிட்டாய். அடுத்தது அரும்பாவூர் மர வேலைப்பாடுகள், கருப்பூர் கலம்கரி ஓவியங்கள், கள்ளக்குறிச்சி மர சிற்பங்கள், கன்னியாகுமரி கிராம்பு, நரசிங்கப்பேட்டை நாதஸ்வரம். அடுத்தது வேலூர் முள்ளு கத்திரிக்காய், ராமநாதபுரம் குண்டு மிளகாய், தஞ்சாவூர் நெட்டி வேலைப்பாடு, மலபார் மிளகு, தேவாலை மாணிக்க மாலை, கும்பகோணம் வெற்றிலை. இது இங்கே பாருங்கள், ஒரு சில ஊரெல்லாம் கொடுக்கல பாருங்கள். தேவாலை மாணிக்க மாலை கன்னியாகுமரி. ஓகேங்களா? இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று அதெல்லாம் பாருங்கள், தஞ்சாவூர் நிறைய கொடுத்துருக்காங்க. அரும்பலூர் மர வேலைப்பாடு, இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக அந்த 2021 இந்த டைமில் கொடுத்தது. ஓகேங்களா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எப்போ இந்த ரீசெண்டாக இந்த டைமில் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தஞ்சாவூரில் நிறைய பொருள் இருக்குது. ஏன்னா தஞ்சாவூர் பற்றி 1 2 3 4 இருக்குது. ஓகேங்களா? தஞ்சாவூர்லேயே 4 விஷயம் இருக்குது. அதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 4 விஷயம் இருக்கிறனால எது வேணால் கேட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி கொஸ்டின் வந்துடும். அதனால் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? தஞ்சாவூரில் எதுவும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் நோட்டில் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. பின்னாடி எத்தனை வருஷம் ஆனாலும் இது கண்டிப்பாக எல்லா எக்ஸாமுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேங்களா? அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் நண்பா, உங்கள் தமிழ். நல்லா படிங்க. குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அடுத்த குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். பாய்.